மதிவான் மூழ்கக்கூடிய கப்பலில் ஏறி இருக்காங்க. மக்கள் விரும்பாத மக்கள் எண்ணத்திற்கு மாறான ஒரு கூட்டணி அப்படின்னு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. இப்போ தேமுதிக அவங்களோட சேர்ந்தது இல்லை. இந்த ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்கள்ல, இந்த நரி ட்ரை பண்ணிவிட்டு விட்டதுக்கப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு நான் கட்டாயமாக பதில் சொல்ல முடியாது. முதல்ல. ரெண்டாவது வந்து மூழ்கும் கப்பல் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா, நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 7 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக டெபாசிட் எழுந்திருக்கு. 11 தொகுதியில் 3வது இடம் வந்திருக்கு, ஒரு தொகுதியில் 4வது இடம் வந்திருக்கு. வாங்கினது மொத்தமே 23.05 ஓட்டு தான் வாங்கினாங்க. அதில் வந்து கணக்கு போட்டாலும் புதிய தமிழ் கிருஷ்ணசாமியும் தேமுதிகவும் மைனஸ் பண்ணிங்கன்னா அவங்க வாங்கினது வெறும் 20% ஓட்டு தான். இந்த 20% ஓட்டை வச்சு வந்து அவங்க சொல்கிற கணக்கும் என்டிஏ அலையன்ஸு கணக்கும் வந்து ஒன்று சொல்கிறாங்கல்ல, இந்த கணக்குக்குள்ளே அவங்க எப்படி போகிறாங்கன்றது அது எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுக சேர்ந்தவங்க அதுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் மூழ்கும் கப்பல்ன்றது இவங்க சொல்கிறாரு. ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக எங்களை தான் ஆதரிக்கிறாங்க. தொடர்ச்சியாக 10 வெற்றி, தொடர் வெற்றி, 100% வெற்றி, இதுதான் நிதர்சனமான கலை யதார்த்தம். எங்களுடைய மக்கள் நல திட்டங்களுக்கான கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றியை யாருமே மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறோம். இந்த கூட்டணின்றது மக்கள் நலன் சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து, கொள்கை சார்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்த கொள்கையில் தான் வந்து இன்றைக்கி தேமுதிக வந்திருக்கு. அதில் உங்களுக்கு அவங்க மேலே வந்து பேசுகிற ஒரு காரணம் இருக்குல்ல, என்னவோ வந்து கொள்கை இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் 2016 தலைவர் கலைஞரும் கேப்டன் அவர்களும் விருப்பப்பட்ட கூட்டணி. இது பழம் நழுவி பாலில் விழுன்னு சொல்லி தலைவர் கலைஞர் சொன்னார். அதை யாருமே மறுக்கவே முடியாது. பட் அது கூட்டணி அமையலையே, இன்றைக்கி தான் அமையலை. அதான் சொல்கிறேன், காலத்தில் அமையலை. ஆனால் 2026 அது அமைஞ்சிருக்கு. அந்த 2 மறைந்த தலைவர்களுடைய எண்ணம் அது. அந்த எண்ணத்தை இன்றைக்கி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான உண்மை. இந்த 16, 11, 21 அப்படின்னு நீங்கள் வரும்போது இந்த 26 பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இந்த மண்ணை யார் ஆளணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மண்ணை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த மண்ணை ஆளணுன்றதுக்கான மக்கள் விரும்புகிறதுனால இது மக்கள் விரும்பும் கூட்டணியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல மக்கள் விரும்பாத கூட்டணின்னு சொல்லிட்டு, மக்கள் விரும்புகிற கூட்டணியாக இருக்கிறதுனால தான் தொடர் வெற்றி நாங்கள் பரிசாக பேரம் படிந்து விட்டது, கூட்டணி முடிந்து விட்டது. இல்லை சார், எப்பயுமே தான் எப்படியோ பார்க்குறவங்க அப்படி தான் தெரிவாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படியோ அப்படி தான் எல்லாரும் தெரிவாங்க அவருக்கு. அதை பற்றி நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இவங்க பேசாமல் இல்லையா, இல்லை இவங்களே தான் சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, முயற்சி பண்ணாங்க, முடியலன்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வெளிப்பாடு தான் இது. நீங்கள் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன், நம்ம ஏற்கனவே இதே மேடையில் விவாதம் பண்ணியிருக்கோம். தோல்வியின் விளிம்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால அந்த கூட்டணியை யாருமே விரும்பலைன்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த கூட்டணியை வந்து ஏற்கனவே இருக்க அந்த கூட்டணி வந்து வலுவிழந்துன்னு தான் இருக்குது. இல்லை யாரும் விரும்பலாம். ஏன் பாமக போகுது, ஏன் அமமுக போகுது, ஏன் பாஜக? இல்லை, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2 அலையன்ஸ் இருந்தது இல்லை, அதிமுக ஒரு அலையன்ஸு, என்டிஏ அலையன்ஸ்னு சொல்லிட்டு. அதிமுக அலையன்ஸில் 23% 0.5 வாக்கு சதவீதம் வச்சுருந்தாங்க. என்டிஏ அலையன்ஸில் ஏதோ 18% வாக்குன்னு சொன்னாங்க. இந்த 18 வாக்கு சதவீதத்தில் வந்து ஓபிஎஸோட ஓட்டு இருக்குது, தினகரனோட ஓட்டு இருக்குது, ஒருங்கிணைந்த இது பாமகவுடைய ஓட்டு அதில் இருக்குது. அப்போ கிருஷ்ணசாமி அதிமுக அலையன்ஸில் இருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த அலையன்ஸ். அந்த அலையன்ஸில் யாருமே அங்கே இல்லையே இன்னைக்கு. ஸோ எல்லாரோடைய ஓட்டு எல்லாமே யாருக்கு நின்னாங்களோ அந்த வச்சு வாங்கின ஓட்டு, அந்த ஓட்டு எப்படி வெற்றி ஓட்டாயிட்டோ. நீங்கள் ரெண்டாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க சார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில், அதுவும் தேர்தல் வரலாற்றில் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி யாருமே வெற்றி பெற்றது கிடையாது. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, முதல் நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல், திரும்பவும் ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, இடைத்தேர்தல்கள், திரும்பவும் நாடாளுமன்ற தேர்தல். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் விளையாட்டில் வெற்றி பெற முடியாது. ஒன்று சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருப்பாங்க, திரும்பவும் சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. இடையில கூட இவங்க சொல்லுவாங்கல்ல 3 தடவை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருந்தாருன்னு, அதில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் ஜெயிச்சுது அன்னைக்கு. இதுதான் கலை யதார்த்தம். ஸோ இந்த கலை யதார்த்தத்தை பிரகாரம்னா மக்கள் முழுசாக அதிமுக கூட்டணியை புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்ச கூட்டணிக்கு யார் சார் போய் சேருவா? ஸோ யார் சேர்ந்தாலும் ஒரு பூஜ்ஜியத்துக்கு என்னைக்குமே தேமுதிக உங்களோட மட்டும்தான் பேசியிருந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? எனக்கு உங்க கேள்வி புரியுது. எனக்கு புரியுது. எனக்கு பேசிட்டு இருந்தாங்க, வண்டி அங்க போகுது சார், இந்த பக்கம் வந்து கேள்வி புரியுது. நான் பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சொல்றாங்க இங்க வர வேண்டிய அவனுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2011 அறிவிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திட்டு அந்த அம்மா பிரச்சாரத்துக்கு நிறுத்தினாங்க இல்லையா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 2011 நான் சொல்றேன் ஆதாரத்தோட நிறுத்தினாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் தான் கேண்டிடேட் அறிவிச்சாங்க.
அறிவிச்சிட்டு பிரச்சாரத்தை சொல்லிட்டு நிறுத்திட்டு திரும்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சரிங்களா? அன்னைக்கு அந்த அம்மாவை அவர் தைரியமா ஃபேஸ் பண்ணார். அந்த அம்மா முதல்ல 2006 என்ன பேசுனாங்க கேப்டனை பார்த்து? அப்ப அவர் பதில் என்ன சொன்னார்? யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. கால ஓட்டத்துல தான் 2011 அலையன்ஸ் வச்சாங்க. அந்த ஓட்டம் இன்னைக்கு வந்து தெளிவா முடிவு பண்றாங்க. மக்கள் நலன் சார்ந்து ஒரு முடிவு வரும்போது இல்ல ஒரு நிமிஷம், வெற்றியோ தோல்வியோ அதிமுகவோட அவங்க பயணப்பட்டிருக்காங்க. 2 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவங்க பயணப்பட்டிருக்காங்க. யார்? தேமுதிக. ஸோ அங்கே அவங்க வந்து ஏற்கனவே இன்டாக்டாக ஜெல்லாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதுசாக ஒரு திமுக கூட்டணிக்கு வர்றப்போ அவங்க சொல்கிறது திமுகவை தான் கேப்டன் கடுமையாக எதிர்த்தார். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல எப்படி ஜெல்லாவாங்கன்னு கேட்குறாங்க. ஊத்தி குத்தாரான்னு கேட்டார். அப்போ அது யார் எடுத்தாரு? நான் பேசக்கூடாதுன்னு தான் அதை கட் பண்ணி போனேன். அந்த வார்த்தையை நான் கட் பண்ணி போனேன். அவர் கேட்டார் தலைவர், அப்போ கேப்டன் அவர்கள். அது யாரும் மறுக்க முடியாது. அந்த அம்மா சொன்னதுக்கு அவர் ரிப்ளை பண்ணார். இல்லைன்னு அந்த சப்ஜெக்டா நடந்தது இல்லை. அப்ப யாரை எதிர்த்தாரு? இல்லங்க, ஒரு நிமிஷம் நீங்க பேசுறீங்க, நான் பதில் சொல்றேன். 19 கூட்டணி போனாங்களா இல்லையா? நான் கட்சியை உடைச்சாதே. நான் திரும்ப சொல்றேன், 19 கூட்டணிக்கு போனாங்க. நான் திரும்ப சொல்றேன். 24 அதனால தான் சொல்றேன், தேர்தல் வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு பேசும் பொருளாவே இருக்காது. மக்கள் நலன் தான் முக்கியம். மக்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நாங்க முடிவெடுக்கிறோம்ன்றது தான் 2 பேருமே சொல்றோம். இதுல எங்க இந்த பிரச்சனை வந்தது? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். நீங்கள் கொள்கை கூட்டணி இப்போ உங்கள் கூட இருக்கவங்கள எல்லாருமே பழைய பங்காளிகள், கடைசியாக வந்த கமல் உட்பட. திடீர்னு ஒருத்தர் வந்தா அவர் கொள்கைக்காக வர்றாரா இல்லை வேற எதுக்காக வர்றாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, இவங்க நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ இந்த கூட்டணியில் இப்போ எங்க கூட்டணியிலேயே வந்து இருக்காங்கல்ல. இப்போ எங்க கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே 2014 ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. இதுல எங்க உங்களுக்கு முரண்பட போகுது? இல்லை சார், இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து வரவேற்றிருக்காரா இல்லையா? இன்னைக்கு வந்து இல்ல வேற யார் கம்யூனிஸ்ட் தோழர்கள் நீ வரவேற்காம இருக்காங்களா? அண்ணன் வைகோ வரவேற்காம இருக்காரா? இப்ப யாரு நீங்க சொல்றது கூட்டணியில ஜெல்லாவுமா சொல்ல முடியுமா? இல்ல, நீங்க கூட்டணியில ஜெல்லாவுமான்னு கேட்டீங்க. அதுக்கு நான் சொல்றேன், ஆல்ரெடி கூட்டணியில இருக்க தலைவர்கள் வரவேற்றுட்டாங்களே, முடிஞ்சு போச்சு அந்த விஷயம். அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ள இல்லவே இல்லையே. எங்களுக்குள்ள இல்லாத ஒரு சந்தேகத்தை நீங்க இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் நலன் சார்ந்து உருவாக்குற இந்த கூட்டணி, திரும்பவும் சொல்றேன், இந்த கூட்டணிக்கு இந்த மண்ணை யார் ஆளணும் தொடரட்டும், அதுதான் முக்கியம். நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது இல்ல ஒரே ஒரு விஷயம் லாஸ்டா சொல்றேன். இந்த கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசும்போது என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு இவர் கேட்டார்ல. இப்போ கொள்கை சார்ந்துன்னு பேசணும்னா, இப்போ அதிமுக என்ன கொள்கை இருக்குன்னு கேள்வி கேட்டாங்க. கடைசி வரைக்கும் பதில் இல்லை. திருப்பி கேள்வி தான் வருது தவிர என்ன ஒரு வெளிப்படையான ஒரு பதில் சொல்ல முடியுமா? கட்டாயமா இருக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் நான் யான் சொல்றேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். அரசியலே ஒண்ணுமே தெரியல. நீங்க ஒரு 1/4 மணி நேரம் பேசினா அனுமதிங்களா? இவருக்கு பாருங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க குறுக்கிடல. இல்ல, நீங்க குறுக்கிட்டே நான் பேசும்போது குறுக்கிட்டாருன்னா நான் குறுக்கிடல. ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, அது சொல்லுவாரு. நான் குறுக்கிடல. ஜவஹர் அலி பேசும்போது ஒரு வார்த்தை குறுக்கிட்டாரு. ஏங்க நீங்க குறுக்கிடவே இல்ல, அவர் குறுக்கிட்டு பேசுறீங்க. எங்க பேச விட்டாரு? விவாதமாவே இல்ல. அவரோட டானி வேற குறுக்கிட்டு வந்திருக்காரு. அவரோட டானி நீங்க அரசியல் அரசியல் பேரன் என்னங்க? அரசியல் பேரன் என்ன? சீட்டு தான் பழக்கமா இருக்கு சார். என்ன சீட்டு? அரசியல் பேரன் சீட்டுன்னு சொல்லுங்க. அத சீட்டுன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க 4 சீட்டு கொடுத்தா வாங்கி போய்டுமா? பேரன் சொல்லினா தப்பா இல்ல. நீங்க ஸ்வீட் பாக்ஸ் நீங்க பேரன் எதுக்கு சார்? பேரன்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்றீங்க? எந்த ஸ்வீட் பாக்ஸ்? எந்த ஸ்வீட் பாக்ஸ் சொன்னா நீங்க தான் கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்றேன் என்ன, நீங்களே நேயர்களுக்கு கோடி கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் 2000 கொடுக்கிறது உங்க பணம், வாங்குறது உங்க பணம். இல்ல ஸ்வீட் பாக்ஸ் தலைவர்களை சந்திக்க கொடுப்பாங்களா? அதுவா? புதுக்கோட்டை, ஏற்காடு இடைத்தேர்தல், ஆலந்தூர் இடைத்தேர்தல், மக்களவை தேர்தல், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 3 தொகுதி இடைத்தேர்தல். ஆர்கே இந்த 13 தொகுதி தோற்ற இவர்க எங்களை பார்த்து தோத்தோன்னு சொன்னா நான் கேட்கிறேன், இந்த மக்களையும் மக்களையும் மண்ணையும் இந்த நாசமாக்கி தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்க நடந்திருக்கு. திமுக தோக்க போதுன்னு தெரிஞ்சுதான் காங்கிரஸ் இவங்களை விட்டு விலகிட்டு போயிடுது. வெற்றி கூட்டணி ஒரு குறுக்கிட்டு மட்டும் அப்புறம் குமார்ட்ட போறோம். அவர் முன்னாடி பேசினார்ல சார். என்ன சார் நீ சார் நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் சார் அவர் பேசினார். ஆமா சார், அவர் பேச நீங்க பேசுங்க. அப்ப நான் அவர் பேசுறாங்க எல்லாம் இவர் பேசும்போது குறுக்கிடுறாருல. இல்ல சார், இல்ல இது முறை இல்ல. அப்புறம் என்ன பொய்யான குற்றச்சாட்டு பதில் சொன்னா அவர் பேச நீங்க சொன்னீங்க. நீங்க பேரன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அவர் சொன்னார் ஒரு பொய் இல்ல. அது பதில் வாங்கலாம் சார், பதில் வாங்கலாம். 2019ல 16% வாட்டு வாங்குனாங்க. நாங்க 2021ல அண்ணா திமுக 33% ஓட்டுகளை வாங்கிச்சா. நீங்க என்ன திமுக வந்து 6% குறைஞ்சு போயிருக்கு சார். 6% குறைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் கணக்கு தெரியாதா? குறுக்கிட்டு மட்டும் இல்ல.
இப்போது இவர் சொல்கிறாருல்ல இந்த பேரம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, அம்மையார் அவர்கள் வந்து பிஜேபியை வேண்டான்னு சொன்னாங்க, நேரு வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி எந்த பேரத்துக்கு பணிஞ்சு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சாரு? மக்களுக்கு சேர்ந்து கட்டுரை போட்டி மாதிரி கேக்குறீங்க. அவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றேன் கேளுங்க. கூடா நட்பு கேடா முடி எப்படி போச்சு? எப்படி போச்சு? நீங்க இது பரதேசி பதில் சொல்றேன். அரசியல் களத்துல மாறி மாறி திமுக கூட்டணி பண்ணலையா? பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா? திரு எம் குமார் வலதுசாரி திருமாவளவன் என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷம். திரு எம் குமார் அதிமுக கூட்டணிக்கு தான் ஏறக்குறைய தேமுதிக வரும் அப்படின்ற மாதிரியாக அரசியல் விமர்சகர் சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பயணப்பட்டிருக்காங்க, அவங்க பாஜகவுடன் நெருக்கமாலாம் இருந்திருக்காங்க. பிரதமர் வந்தாலும் விஜயகாந்த் அப்படின்னு தனிப்பட்ட அன்பெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல இது தவறுனது? தேமுதிகவுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு அந்த கட்சி 0.4% அவங்க ஓட்டு வந்து இறங்கி வந்து விட்டது. இந்த தேர்தல் இல்லை, இதுக்கு முந்தின 21 இது. ஆமாம், இதுக்கு முந்தின தேர்தலில். அப்போ அது ஒரு கட்சிக்கு மிக மோசமான ஒரு சரிவு. அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய தேவை, அந்த கட்சியினுடைய தேவை. விஜயகாந்த் அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் மகனையோ தன்னுடைய சகோதரரையோ ராஜ்யசபா எம்பி ஆக்கணுங்கிறது அதிமுகவிலையும் அவங்க டிமாண்டாக வைத்தார்கள். அதுக்கப்புறம் இடையில அங்கேயும் பேசுனாங்க, இங்கேயும் பேசுனாங்க. இப்போ இன்றைக்கி காங்கிரஸுங்கிறது 100% கிட்டத்தட்ட 99% வெளியே போகிறதுங்கிறது உறுதியாகினதுனால, கிட்டத்தட்ட உறுதியானது மாதிரி தான். அது அறிவிக்கலையே தவிர மற்றபடி எல்லாமே நடந்து விட்டது. ஆக அதனால் முதலமைச்சரை உடனடியாக கூப்பிட்டு இன்னைக்கு காலையிலே கூப்பிட்டு சேர்த்து நாங்கள் காங்கிரஸை பற்றி கவலைப்படலை, தேமுதிக இருக்கிறது, அவங்கள அக்காமடேட் பண்ணணும். அப்படியே திரும்ப காங்கிரஸ் வந்தாலும் கூட அந்த 20 சீட்டை கொடுக்க முடியாது. 25 கொடுத்தாங்க. இப்போ 20 ஏதாவது கொடுக்கணும்னு அப்படி தான் வரும். அது ஆனால் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது அறிவிக்கப்படாத, எழுதி பத்திரிகைகளில் செய்தி வராத நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். எங்கள் கூட்டணிக்கு வந்தது வரவேற்கணும்னு செல்வ பிறந்தகை சொல்கிறாரு. அப்போ அவங்க இல்லைன்றீங்க? இல்லை, யார் கூட்டணிக்கு வந்து செல்வ பிறந்தகை சொல்கிறதுக்கும் செல்வ பிறந்தகைக்கும் அங்கே உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். செல்வ பிறந்தகை ஒரு தனி புரபகண்டா பண்ணுவார். அப்புறம் மற்றவங்க பூரா ஒன்று பேசுவாங்க. வேணுகோபால் முந்தா நாள் வந்தார், அவருக்கு யாரும் பேசக்கூடாதுன்னு போயிட்டார். முதலமைச்சர் அழைப்பு விடக்கலை, அதான் உண்மை. முதலமைச்சர் கூப்பிட்டுருந்தா போயிருப்பார். அதுக்கு தான் அவர் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு, அவங்க கூப்பிடலை. ஆகையினால இது தான் போய்கிட்டு இருக்கு. ஆகையினால காங்கிரஸை கிட்டத்தட்ட கை கழுவுன மாதிரி தான், கிட்டத்தட்ட அதாவது இப்படி தான் நம்ம அந்த இதுக்கு மேலே தமிழில் வேறு வார்த்தை எனக்கு தெரியல, இப்படி தான் நிலைமை. அதனால் இன்னைக்கு உடனடியாக கூப்பிட்டு சேர்த்துட்டார். இல்லை, என்டிஏவோட இணக்கமாக இருந்த தேமுதிக அவங்க வேற ஒரு கட்சியை சேர்த்துனா பரவாயில்ல, உங்களோட தான் வருவாங்க, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கட்சி அங்கே போகுதுன்னா அது எப்படி சார்? அதுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு என்ன சௌகரியம் இருக்குது, அவங்களுக்கு அதில் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்கிறத வச்சு எடுக்கிற முடிவு தான் எல்லா கட்சிக்குமே. அதுதான் அவங்களுக்கு என்ன, அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறுவாங்க. அதனால் அரசியலில் சர்வ சாதாரணமாக நடந்திருக்கிறது. ராஜாஜி காங்கிரஸில் இருந்துட்டு நான் பூநூல் போட்ட பாப்பான்னு சொல்கிறேன், திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்ன மாற்றங்கள்லாம் ஆரம்பத்திலே இருந்திருக்கிறது. அதனால் அதுக்கு பின்னால் நடந்த நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அந்தந்த கட்சிகள் அவர்களுக்கு என்ன ஆதாயம் இதில் அப்படிங்கிறது தான் கணக்கு. இல்லை, நீங்கள் எந்த இடத்துல தவற விட்டீங்கன்றது உணர்றீங்களா? தவறு ஒரு இடத்துலையும் தவறப்படலை. என்டிஏல ஒரு தவறும் நடக்கலை. அவங்கள ராஜ்யசபா கேட்ட இடத்துல இன்னும் கொஞ்சம் மரியாதை நடத்திருக்கலாமோ தேமுதிக? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் நல்லா தான், இப்போ நேற்று முந்தா நாள் வரைக்கும் அவங்க பேட்டி நல்லா தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் காங்கிரஸ் வெளியே போனால் அடுத்தால ஒன்று வரணும், வந்தால் தான் அதுக்கு வெயிட். இல்லைன்னா கூட்டணிங்கிறது ஒரு கூட்டணி வச்சு தானே தமிழ்நாட்டில் ஆட்சியை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால காங்கிரஸை பற்றி கவலைப்படலைங்கிறத அழுத்த திருத்தமாக அவர் ஒரு முதலமைச்சர் ஒரு எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. அதில் தேமுதிக சேர்ந்துருக்கிறது. அவர்களுக்கு உரிய அக்காமடேஷன் அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், அதனால் அவங்க சேர்ந்துருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியோட ரெண்டு பேருமே பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆகையினால அந்த கூட்டணி அவங்களோட ஆகிப்போச்சு. அடுத்தால ராமதாஸ் இருக்கார். ராமதாஸை எப்படி அக்காமடேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
ராமதாஸ் வந்தால் திருமாவளவன் வெளியே பெறுவான்னு அவர் பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. சரி, அதெல்லாம் அடுத்த நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ அந்த செய்தி வரலாம். அதை பற்றி நம்ம விவாதிப்போம். ஓகே. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.